Hello everyone, welcome to our channel Talk and Mock. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் 4. அதாவது ஃபர்ஸ்ட் 3 வீடியோவில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து எதை பார்க்க போகிறோம்னா அதுலேயே ஒரு சாம்பிள் 2 எக்ஸாம் பார்த்துட்டோம்னா ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். ஏன்னா அதை சால்வ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ப்ராக்டிஸஸ் லெசன் சால்வ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ஏன்னா அதில் டவுட் இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த வீடியோவில் எல்லாத்துலேயும் ஒரு 2 எக்ஸாம் வச்சுருக்கோம். இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் டாபிக் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அதனால தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக சம் மட்டுமே வச்சுருக்கோம். சும்மா ஒரு 5-6 சம் மட்டும்தான் இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம டாக் அண்ட் மார்க் சேனல் வந்து கிராஷ் கோர்ஸ் வந்துட்டு SBI PO 2020 இங்கிலீஷ் வீடியோ 4 PM அண்ட் ரீசனிங் வீடியோ 5 PM. என்னோடது வந்து 10:30 and 7:30 இருக்குது. மறக்காம வந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு தனியாக PDF இல்லை, இந்த மெட்டீரியல் வேணால் அப்லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி உங்களுக்கு மெட்டீரியல் வந்து 3 PDF கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக லெவல், மாடரேட் லெவல் அண்ட் ஹார்ட் லெவல்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்குங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து 10 மணிக்கு வந்து குவிஸ் நடக்கும். மறக்காம வந்து அட்டன் பண்ணுங்கள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேஸ் பண்ணி. சரி, வாங்க கொஸ்டின் போகலாம். ஸோ கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5,000 for 3 years at 8% for first year, 10% for second year, 12% for third year will be what அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன பண்ணணும் நீங்கள், ஸோ ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு வந்து 8%, செகண்ட் இயருக்கு 10%, தேர்ட் இயர் 12% கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், தனித்தனியாக ஒரு வருஷத்துக்கு அமௌண்ட் கண்டுபிடிச்சி தான் போடணும். ஒரு வருஷத்துக்கு அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணால் அமௌண்ட் வந்து P5000 × 1 + 8/100. 8/100னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ 5000 × 108/100. ஸோ சால்வ் பண்ணால் உங்களுக்கு 5400 கிடைக்கும். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் அமௌண்ட்டு. அடுத்து இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு நீங்கள் செகண்ட் இயர் கால்குலேட் பண்ணுவீங்க. இதுக்கு செகண்ட் இயர் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ செகண்ட் இயர்னா அதே மாதிரி 5400 × 1 + 10/100 அவ்வளோதான் வரும். ஏன் சார் இந்த இடத்துல ஸ்கொயர் வராது அப்படின்னா, பிரின்சிபல் அமௌண்ட் நீங்கள் 2 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுறப்போ மட்டும்தான் உங்களுக்கு ஹோல் ஸ்கொயர் வரும். பட் இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட் ஃபார் செகண்ட் இயர். செகண்டுக்கும் 2க்கு வித்தியாசம் இருக்குது. செகண்ட்னா அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் தான் நீங்கள் கணக்கு பண்ணுறீங்க. அதனால தான் பவர்லேருந்து ஹோல் ஸ்கொயர் ஆனதில். ஸோ 5400 × 110/100. ஸோ இப்போ சால்வ் பண்ணால் 0 0 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 540 × 11. 540 × 11 உங்களுக்கு என்ன வந்துடும்? ஸோ 540 5400 540 5940 5940. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இது வந்து செகண்ட் இயருக்கு. இன்னும் தேர்ட் இயர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா தேர்ட் இயர் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதுதான் உங்கள் பிரின்சிபல் எடுத்துகிட்டு 5940 × 1 + 12/100. ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 112. 5940 × 112/100. 0 கேன்சல் ஆகிடும். ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 594 × 112 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ 59400 400 வந்து 100க்கு 10க்கு பார்த்தீங்கன்னா 5940. இதுவே 2ன்றதுனால என்ன பண்ணணும்னா 594 2 தாட்டி ஆட் பண்ணிங்க 594. ஸோ இதுதான் உங்களுக்கு 1 and 2 வரும். 8 9 18 22. ஸோ கேரி ஓவர் 2. அடுத்து 9 19 23 25. ஸோ கேரி ஓவர் 2. 9 2 11 16 1 6. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குது? 656652.8 தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு. பட் உங்களுக்கு தேவையானதுன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஸோ பிரின்சிபலை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 1652.8. சார் இங்கே என்ன சார், இங்கே வந்து 66528 தானே சார் இருக்குது, நீங்கள் 0.8 போட்டிங்க அப்படின்னா இங்கே /10 இருக்குது. ஸோ 6652/10 சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்துடும். அதனால தான் இந்த இடத்துல அமௌண்ட் வந்து 6652.8 எழுதிட்டேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 1162.8 எழுதிட்டேன். இது ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இல்லை லாஜிக்காக சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தனித்தனியாக இருக்கிறப்ப அதெல்லாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாலே நீங்கள் போட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா பிரின்சிபல் வந்து 5000. இதில் ஃபஸ்ட் இயர் வந்து 8% இருக்குது. ஸோ இதில் 8%னா உங்களுக்கு 400. ஸோ அமௌண்ட் வந்து 5400. இது அடுத்து செகண்ட் இயரில் 10%. ஸோ இதில் 10%னா 540 ஆட் பண்ணிப்பீங்க 5940. இப்போ இதில் அடுத்து 12%. இதில் 10% உங்களுக்கு என்ன தெரியும்? 5940 தெரியும். 594 தெரியும்.
12%னா 59.4 8 18 22 கேரி ஓவர் 2 ஸோ 10 20 59 கரெக்ட் தான் ஓகே இது 10% 1 2% ஸோ 18 22 கேரி ஓவர் 2 10 19 21 கேரி ஓவர் 2 ஸோ 7 இது கூட 7 ஆட் பண்ணி 712.8 என்ன வரும் உங்களுக்கு 8 2 5 6 6 ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 1652.8 உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டாகோ அதை மட்டும் போட்டுங்க ஸோ ஃபார்முலா படி போட்டோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக வந்து 3 இயர்ஸ்க்கு 8% போட முடியாது ஒரு வருஷத்துக்கு தனித்தனியாக போடணும் ஒரு வருஷத்துக்கு நீ தனித்தனியாக போடுறப்ப என்ன பண்ணுங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் போடலாம் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் போட்டிங்கன்னா ஸோ இது வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் அது கூட 10%னால இது அமௌண்ட் ஃபார் செகண்ட் இயர் இது தேர்ட் இயர்க்கான அமௌண்ட்டு இது ஃபர்ஸ்ட் இயர்க்கான அமௌண்ட்டு ஃபைனலாக தேர்ட் இயர் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும் ஸோ 1162.8 உங்களுக்கு எந்த மெத்தட் கரெக்டாக இருக்கோ அதில் போட்டுருங்க ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் ஆஃப் மணி லென் ஃபார் 2 இயர்ஸ் அட் 10% இஸ் 40 rupees அதாவது 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோனா 40 rupees ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஸோ எப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் 10% டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வருதோ அப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சொல்லியிருக்கேன் அதாவது r% ஆஃப் பி r% ஆஃப் பின்ட்டு அதாவது இங்கே r%ன்றது 10% ஸோ 10/100 இன்ட்டு 10/100 இன்ட்டு பிரின்சிபல் தான் உங்களுக்கு தெரியாது ஸோ பி ஈக்குவல் டு 40 rupees 0 0 2 0 கேன்சல் ஆகும் ஸோ அப்போ பி ஈக்குவல் டு உங்களுக்கு 4000 டேரெக்டாக ஆன்சர் வந்துடும் ஒன்று இப்படியும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்முலா படி போட்டு நீங்கள் 2 வருஷத்துக்கு அப்படியும் கண்டுபிடிக்க முடியாது ஃபஸ்ட்டு நீங்கள் 2 வருஷத்துக்கு பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணால் தான் ஆன்சர் வரும் ஸோ ஃபார்முலா மெத்தடில் போடுறதாலும் போடுங்க இந்த மெத்தடில் போடுறதாலும் போடுங்க எப்பயுமே டிஃபரன்ஸ் பிட்வீன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் இது எப்படி போடுங்கன்னு சொல்கிறேன் ஸோ நான் நெக்ஸ்ட் பண்ணலாம் ஸோ ஓகே சம் ஆஃப் 198 டெபாசிட்டட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டபுள்ஸ் இட் செல்ஃப் ஆஃப்டர் 4 years ஆஃப்டர் 20 years இட் வில் பிகம் டேஷ் எவ்வளோன்னு கேட்குறாங்க அதாவது உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 4 இயர்ஸ்க்கு எவ்வளோ ஆகுது 4 இயர்ஸ்க்கு வந்து டபுள் ஆகுது 2 times ஆகுது அப்போ 20 இயர்ஸில் எவ்வளோ ஆகும்னு தான் கேட்டிருக்காங்க கரெக்டாக ஸோ 4 இன்ட்டு என்ன பண்ணால் உங்களுக்கு 20 வருதுன்னு பாருங்க 4 இன்ட்டு 20 அதாவது 20/4னா உங்களுக்கு என்ன வரும் 5 வருமா ஸோ அப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல 2/5 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் காலையில் ஒரு சம் போட பார்த்தீங்களா 3 times நேற்று போட்டிருந்தோம் 3 times அதாவது 2 இயர்ஸ்க்கு வந்து 3 times ஆயிடுச்சு அப்போ 27 times ஆகிறதுக்கு 4 இயர்ஸ்க்கு சொல்லி ப்ராப்ளம் பார்த்துருந்தோமா அப்போ 27 times ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்னு பார்த்துருந்தோம் இது 3 பவரில் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த இடத்துல இயர்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டோம் 4 × 3 12 ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இயர்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் டைம்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன பண்ணுங்கள் இப்போ 4க்கும் 12க்கும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 3 கிடச்சிருக்கும் அதே மாதிரி 24 டிவைட் பண்ணால் 5 ஸோ 2/5ல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2/5னா உங்களுக்கு வேல்யூ என்னப்பா 32 ஸோ 32 times இன்க்ரீஸ் ஆகிடும் பட் அவங்க வேல்யூ தான் கேட்டிருக்காங்க அப்போ 32 times இருந்தால் என்ன பண்ணுவோம் இந்த 198 × 32 பண்ணிக்குவோம் 32 × 198 சார் 2 8 சார் 6 ஆன்சர் தான் ஆப்ஷன் ஏ தானே சார் அப்படின்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த நன் ஆஃப் தீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் படி போகலாம் நன் ஆஃப் தீஸ் இருக்குன்றதுனால சால்வ் பண்ணி பார்த்துடலாம் ஸோ 198 × 32 2 8 சார் 16 கேரி 1 2 8 சார் 9 2 18 19 1 2 1 2 3 அடுத்து வந்து 3 டேபிளில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 4 சார் 24 கேரி 2 9 3 சார் 27 29 அடுத்து 2 3 2 சார் 3 5 6 அடுத்து 9 13 13 6 ஸோ ஆன்சர் வந்து 6336 இப்படியும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 20 times போட்டு அதெல்லாம் கஷ்டமானது அதனால தான் நான் சொல்லணும் இந்த கம்பேரிசன் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்கிறேன் ஸோ 4 இயர்ஸ்க்கு 2 timesனா 20 இயர்ஸ்க்கு எத்தனை டைம்ஸ் ஆகுதுன்னு பார்த்துருங்க அதுக்கப்புறம் அது அந்த வேல்யூ வந்து உங்கள் அமௌண்ட்டு கூட மல்டிப்ளை பண்ணிக்கங்க ஸோ 20 இயர்ஸ்னால் 4 × 5 தான் 20 ஸோ 2/5 times தான் இன்க்ரீஸ் ஆகும்
2 power 5 value 32. So 32 into 188 வந்து 6336. Answer is option A. Next problem. A simple interest occurred on a certain principal at a rate of 9% per annum in 5 years is 14400. What would be the compound interest occurred on the same principal in 2 years at the rate of 4% per annum? அதாவது கொஸ்டின் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து சர்டன் பிரின்சிபலுக்கு வந்து 9% per annumல 5 இயர்ஸ்க்கு வந்து 14,400 கிடைச்சிருக்கு. அதே பிரின்சிபலுக்கு 2 இயர்ஸ்க்கு 4% per annumனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எத்தனை பர்சன்டேஜ் பார்ப்போம். 9 into 5 45% இருக்குமா? 45%. இதுதான் உங்களுக்கு எவ்வளோனா 14400. கரெக்டா? இப்போ நாம் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. 2 இயர்ஸ்க்கு 4%. ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு 4%னா 4, செகண்ட் இயர் 4. இந்த 4%க்கு ஒரு 4% எடுங்க. அதாவது பிரின்சிபல் 100 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? ஃபர்ஸ்ட் இயருக்கு 4 rupees, செகண்ட் இயருக்கு 4 rupees ப்ளஸ் இந்த 4க்கு 4, அதாவது 0.16 இருக்கும். கரெக்டா? இப்போ இதுதான் உங்களுக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 8.16. 45% 14400 கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா 8.16ஓட வேல்யூ என்ன? அவ்வளோதான். ஸோ 8.16ஓட வேல்யூ என்ன இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 45% பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வந்து அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலால பிரின்சிபல் வேல்யூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுறதா இருந்தாலும் போடலாம். அது கொஞ்சம் சுத்து, அதனால தான் நம்ம டேரெக்டாக இப்படி போடுறோம். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் 9 டேபிள் சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5, இங்கே 1, 1னா 5னா 6, 1600. இங்கே வந்து 320 into 816 into 32 மல்டிப்ளை பண்ணுங்க 81.6. ஸோ 6 2s are 12, கேரி ஓவர் 1, 1 2s are 2, 3, 8 2s are 16, அப்படியே வந்துடும். அடுத்து 6 3s are 18, 1, 1 3s are 3, 4, 8 3s are 24. ஸோ 2 11 1 1 1 6 2. ஆன்சர் உங்களுக்கு 2611.2, அதாவது ஆப்ஷன் சி. இப்படியும் போகலாம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சோம்? 45%. 9% ஃபார் 5 இயர்ஸ். 1 இயர் 9%னா 5 இயர்ஸ்க்கு 45%. அதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா 14400 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாம என்ன பண்ணுறோம், 2 இயர்ஸ்க்கு 4% per annumல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா 4%, அடுத்து 4%. இந்த ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு 4%, அதாவது 0.16, டோட்டலாக வந்து 8.16. 8.16 into 320 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருச்சு? அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. அதுதான் 2611.20. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரி, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். A sum of 9960 was borrowed at 15/2% per annum compound interest and paid back in 2 years in 2 equal annual installments. What was the amount of each installment கேட்குறாங்க. ஓகே, அதாவது இது வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் என்னது, பிரின்சிபல் உங்களுக்கு வந்து 9960, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15/2%. ஸோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு எக்ஸ் அப்படின்னா, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு P1 ஆஃப் 1 + 15/200. சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே வந்து 3/40. ஸோ P1 into 43/40. அப்போ x ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? P1 ஈக்குவல் டு x into 40/43 கிடைக்கும். கரெக்டா? இது P1. இப்போ P2க்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ P2க்கு x ஈக்குவல் டு P2 into 1 + அதே 15/200 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதாவது x ஈக்குவல் டு P2 into சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதே 3/40, 4 5 20 40. ஓகே, ஸோ 43/40 ஹோல் ஸ்கொயர். ஸோ P2 இஸ் நத்திங் பட் x into 40 ஸ்கொயர் வந்து 1600. 43 ஸ்கொயர் என்ன பார்த்தீங்கன்னா 16 17 18 18 0 9. இதான் உங்களுக்கு P2 ஸ்கொயர். ஸோ P1 + P2ஓட வேல்யூ வந்து என்ன உங்களுக்கு 9960 தெரிஞ்சிச்சு. கரெக்டாக? இப்போ அடுத்து இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள்.
40x by 43 plus 1600x divided by 18092. ஸோ இப்போ இந்த 40x by 43 43 ஆல் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் ஈக்குவல் ஆகிடும். கரெக்டாக? ஸோ டினாமினேட்டர் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா சால்வ் பண்ணிக்கலாம். 9960 is equal to 40 into 43. 43 na 86. So 160. Sorry, 86 na 182. 1920x plus 1600x divided by 1809. So x ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9960 into 1809 divided by 1920 plus 1600. 1900 plus 1600 na 3500. 3520. இதை சால்வ் பண்ணுங்க. இப்போ இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 டேபிளால் கேன்சல் ஆகாது. தென் வேறு இதில் கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளே ஃபஸ்ட்டு பண்ணுவோம். 1 1 7 8 ஏன்னா 4 9 1 8 3 178 எதுவும் வராது. ஸோ திருப்பி டிவைட் பண்ணுவோம். நம்ம திருப்பி டிவைட் பண்ண நமக்கு 89 இங்கே வந்து 2 4 9. ஸோ 89 இங்கே 249 வந்துருக்கு. 89ஓட மல்டிபிள் எதுப்பா? 89ஓட மல்டிபிள்னா உங்களுக்கு 7 இல்லை, 11 இல்லை, 13 வராது, 15 வராது, 17 170 85 வராது, 19 வராது, 21 23 வராது. ஓகே, ஸோ இப்போ வேறு எதில் டிவைட் பண்ணலாம்? 249 இல்லை, இங்கே தப்பு பண்ணியிருக்கோமா? இங்கே தப்பு பண்ண மாதிரி தெரியலையே. 43 into 4 43 86 86 160 172. சாரி மக்களே, 160 172 வந்திருக்கும் இங்கே. 1720. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா 9960 into 1809 divided by 1716 33 3320 வந்திருக்கும். ஸோ 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 8 83. இங்கே வந்து 4 டேபிள்னா 2 1 4 3 9. ஸோ இன்டூ 3 பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3 into 18. ஸோ 5427. 5427 18 36 54. எஸ், ஸோ ஆன்சர் வந்து none of these. அப்பா சாரி மக்களே. ஸோ இனிஷியலாக என்ன கொடுக்குறாங்கன்னா 9960 வந்து பிரின்சிபல் 15/2% per annum காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு கொடுத்துருக்காங்க. 2 ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்க்கு வந்து நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு P1 into 1 plus 15/2 சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு வந்து 43/14 கிடச்சிருக்கு. அப்போ பிரின்சிபல் 1ஓட வேலை என்னன்னா 40/43 எக்ஸு. இதேமாதிரி பிரின்சிபல் 2 அதாவது எக்ஸுக்கு வந்து செகண்ட் இயர் பார்க்குறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு P2 into 1 plus 15/200 ஹோல் ஸ்கொயர்னு வருது. இப்போ இதை சால்வ் பண்ண நமக்கு கிடைக்கிறது 1600x divided by 1809 அப்படின்ட்டு. இப்போ 2 பிரின்சிபலையும் ஆட் பண்ணால் நமக்கு 9960 வரணும். ஸோ 9960 இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணணும்னா 40x/43 plus 1600x plus divided by 1809 வந்துடும். இப்போ இதில் சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேலை என்ன கிடைக்குன்னா 5427 கிடைக்குது. 5427 வந்து ஆப்ஷனில் ஆன்சர் வந்து none of these. So 1,60,000 is divided into 2 equal parts. One part is invested in a scheme which gives 12% interest compound annually for 2 years. Other part is invested in a scheme offering simple interest for 13% for 2 years. What is the difference between the interest earned in 2 schemes? அதாவது 1,60,000 இருக்கு, 1,60,000 இருக்கு. ஸோ இன்வெஸ்டட் 2 ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போ 80,000 இருக்கும். கரெக்டாக? ரெண்டுமே பிரின்சிபல் ஈக்குவல் தான்.
அப்போ என்ன பண்ணுங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ்னு பாருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தா என்ன ஆகும்? ஸோ பிரின்சிபல் 100 எடுத்துக்கிட்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு 12, செகண்ட் இயருக்கு 12 ப்ளஸ் 12க்கு ஒரு 12%, அப்போ 1.44 கிடைக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குது? 15.44 கிடைக்குது. கரெக்டா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாருங்க எத்தனை பர்சன்டேஜ்ன்ட்டு. 1 இயருக்கு 13%, ஸோ 2 இயர்னா 26%. சாரி 12, 12, 24, 25 இது. ஸோ 26% கிடைக்குது. இவங்க கேட்டதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் ரெண்டும் நமக்கு சேம் தான், 80,000 80,000 இருக்கு. ஸோ அப்போ டேரெக்டாக என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜுக்கு டிஃபரன்ஸ் எடுத்துட்டு இந்த 80,000 கூட மல்டிப்ளை பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும். பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் எடுத்தால் என்ன வருது? 0.54 வருது. ஸோ 0.54%, அதாவது பை 100 இன்ட்டு 80,000, இதுதான் நமக்கு ஆன்சர் ஆகும். ஸோ 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 54 இன்ட்டு 8 உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். 54 into 8 na 8 4s are 32, 3 8 5s are 40, 43. So answer வந்து 4 3 2 ன்னு கிடைக்குது. சாரி மக்களே 56 கடவுளே. ஸோ 56 அப்படின்னா 8 6 are 48, கேரி ஓவர் 4, 8 5s are 40, 44. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஒன்று இப்படியும் போடலாம், இல்லை 80%க்கு இல்லை சார் நான் ஃபார்முலா தான் போடும் அப்படின்னா ஃபார்முலா மெத்தடில் பிரின்சிபல் 80,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%, அண்ட் ஃபார் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ் சால்வ் பண்ணால் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்குறப்ப அதே பிரின்சிபல் 80,000 உங்களுக்கு 13% இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ் போட்டிங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்புறம் ஃபைனல் டிஃபரன்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதே மெத்தட் தான் கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் நான் திருப்பி சொல்கிறேன். 1,60,000 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கும் ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம். ஸோ 80,000 தான் பிரின்சிபல். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்கலாம். ஸோ பிரின்சிபல் 100 இருந்தால் எத்தனை பர்சன்டேஜ்னா ஃபர்ஸ்ட் இயர் 12%, செகண்ட் இயருக்கு 12%, ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ இதுக்கு 12% எடுத்திங்கன்னா 1.14 கிடைக்கும். ஆட் பண்ணிங்கன்னா 25.44 கிடைக்குது. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 30%, 2 இயர் பார்க்குறப்ப 26%. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு என்ன கிடைக்குது? 0.56% கிடைக்குது. ஸோ 0.56னா 0.56 by 100 into 80,000. ஏன்னா இந்த வரைக்கும் நம்ம பிரின்சிபல் இதை தான் நம்ம பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். அதனால் 80,000 தான் நம்ம இந்த இடத்துல பிரின்சிபல் எடுத்துக்கணும். ஸோ கேன்சல் பண்ணால் 2 0 கேன்சல் ஆகிடும். 56 into 8 சால்வ் பண்ணால் 448 கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் எப்படி போடுறதுன்ட்டு. இதுக்கப்புறமா எதனா சம்ம டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எதனா சொல்லணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட யோசிக்காமல் கேட்கலாம். ஸோ நம்ம செஷன்ஸை ரெகுலராக பாருங்கள். நெக்ஸ்ட் டாபிக் வந்து நாளைக்கு வந்து வீக்லி சேலஞ்ச் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். அதாவது டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸும் என்னமோ இருக்குது. ஸ்கெட்யூல் பார்த்தா தான் தெரியும். ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணி போகலாம். அடுத்து இன்னைக்கு நைட்டு குவிஸ் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம வந்து அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் ஆல். தேங்க்யூ.